உலக மக்கள் அனைவருக்கும் ஃபாத்திமாவின் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. உலக மக்கள் அனைவரையும் அல்லாவிற்காக நேசிக்கிறேன். மக்களே, ஆதமுடைய மக்களே, கண்மணி நாயகத்தின் உம்மத்துகளே, அனைவரும் நலமா? அனைவரும் நலம் வாழ வேண்டும் என்று இறைவனிடம் தினம் தினம் துஆ கேட்டுக் கொண்டிருக்கும் உங்கள் ஃபாத்திமா பேசுகிறேன். மக்களே, நாம் திக்ரை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம். தொடருவோமா? திக்ரை எவ்வாறு இறைவன் எனக்கு அருளினான் என்பதை நான் சொல்லியிருந்தேன். அதிலிருந்து என்னை எப்படி நல்வழிப்படுத்தினான் என்பதை நான் உங்களிடம் சொல்லப் போகிறேன். கவனமாக கேளுங்கள் மக்களே. அல்லாவை நெருங்க வேண்டும் என்று நினைக்கும் அனைத்து மூமின்களும் இதை கவனமாக கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்களும் அல்லாவின் நேசத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே ஃபாத்திமாவின் ஆசை. எனக்கு கிடைச்ச அனைத்து வரக்கத்துகளும் அனைத்து மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம். நம் ரப்பு என்னை ஒவ்வொன்றாக செதுக்கினான். எப்படி என்னை மாற்றினான் என்பதை சொல்கிறேன், கேளுங்கள். 4 மணி 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு நான் தஹஜ்ஜுத் தொழுகிறவ. எனக்கு அல்லாவுடைய இந்த ரஹ்மத்து இறங்கினதுக்கு அப்புறம் இந்த 3 வருஷமாக அல்லாவுடைய கிருபையை கொண்டு என்னை 3 மணிக்கே என்னை எழுப்பி என் எஜமான் என்னை தொலை வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கிறான். நேரம் கிடைக்கும் இணைத்திலுமே நான் அல்லாவுடைய குர்ஆனை எடுத்து ஓதுவேன். அதையே எனக்கு விருப்பமாக ஆக்கி வைத்தான். என் வேலை என்னவென்றால் வீட்டில் சமைப்பேன். அது மட்டும்தான் என்னுடைய வேலை. அதை செய்வேன். அதை முடித்து எப்போ நேரம் கிடைக்குமோ அப்போதெல்லாம் இறைவனுடைய குர்ஆனை எடுத்து வைத்து ஓதுவேன். அதில் எனக்கு இன்பத்தை அளித்தான். குர்ஆனை பற்றி ஒரு அல்லாவுடைய ஒரு பெரிய விஷயம் அதில் இருக்கிறது. முதலில் நான் இதை சொல்லி முடித்துவிட்டு அதற்கு போவோம் மக்களே. முதலில் எனக்கு அல்லாஹ் அளித்த நற்செய்தியை அனைத்தையும் உங்களிடம் சொல்லிவிட்டு அடுத்து எனக்கு ஒவ்வொன்று எப்படி ஏற்படுத்தினான் என்பதை அதிசயங்கள் நிறையாக இருக்கிறது மக்களே. அனைத்தையும் உங்களிடம் நான் சொல்வேன். அனைவரும் அல்லாவை நெருங்க வேண்டும். அதற்காக நான் கண்டிப்பாக சொல்வேன். என் இறைவனிடம் நான் மன்னிப்பு கேட்டிருக்கிறேன். உங்கள் முன்பே நான் மன்னிப்பு கேட்டேன். முதல் எபிசோடில் நான் மன்னிப்பு கேட்டேன். உங்களுக்கு தெரியும் மக்களே. இதுவே இறைவனின் விருப்பம். இல்லாவிட்டால் நான் உங்களிடம் சொல்ல முடியுமா? இது அரசனின் விருப்பம். இது மக்களே. தொழுகையில் போய் நின்றவுடன் அல்லாஹ் மேலிருந்து அவன் அரிசில் இருந்து பார்ப்பதை நான் உணர ஆரம்பித்தேன். அவன் சிம்மாசனத்தில் மேலிருந்து என்னை பார்த்து கொண்டிருப்பதை நான் உணர ஆரம்பித்தேன். தொழுகையில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று நான் ஓதும் பொழுது அதற்குள்ள பதிலை அவன் கூறுவதை நான் உணர்ந்தேன். மக்களே, நான் திரும்ப சொல்கிறேன்னு யாரும் எரிச்சப்படாமல் கேளுங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று நாம் சொன்னவுடன் அல்லாஹ் அதற்கு பொருத்தி சொல்கிறான். அதற்கு நாம் நிதானமாக நம்ம அல்லாவிடம் அடுத்த வார்த்தை போவதற்கு முன்பாக நம்மளால் கொஞ்ச நேரம் அல்லாஹ் நமக்கு பதில் சொல்கிறது நமக்கு உணர்வோம். அதை உணர்ந்து என்ன கண்டிப்பாக எல்லாத்துக்கும் அது கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லி முடித்தவுடன் அல்லாஹ் பொருத்தி சொல்வான். அதற்கடுத்து அர்-ரஹ்மானிர் ரஹீம் என்று நாம் சொன்னவுடன் மறுபடியும் அல்லாஹ் நமக்கு பொருத்தி சொல்வான். நானாக சொல்லவில்லை, எனக்கு அல்லாஹ் உணர வைத்தே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் மக்களே. அல்ஹம்து சூராவை நிதானமாக ஓதுங்கள் தொழுகையில் மக்களே. நீங்கள் தொழுகையில் நிதானத்தை கடைபிடித்து அல்லாஹ் முன்னாடி நிற்கிறோங்கிறத மனதில் கொண்டு வந்து நீங்கள் தொழுது என்ன அல்லாஹ் உங்களை நேசிக்க ஆரம்பிச்சிருவான். நீங்கள் தொழுகும்போது உங்களுக்கு அந்த உணர்வுகள் ஏற்பட ஆரம்பிக்கும். நீங்கள் நேர்மையோடு அல்லாஹ்வை தொழுக ஆரம்பிச்சு நான் கண்டிப்பாக சொல்கிறேன், அல்லாஹ் உங்களோட பேச ஆரம்பிப்பான். பேசுகிறான்னா அவன் நேரடியாக பேசுறது இல்லை. நம்ம கேட்குற நம்மளோட மனசில் நமக்கு தோன்றதுக்குள்ள பதில் அவன் தருவான். நம்ம அல்லாட்ட என்ன கேட்க நினைக்கிறோமோ அதுக்குள்ள பதில் அவன் நமக்கு தருவான். அதை உணர வைப்பான். அதுக்கு என்ன பதிலுங்கிறத அல்லாவே உணர வைப்பான். அந்த மக்களை நீங்கள் தொழுது பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் அது எப்படி இருக்குன்னு நீங்களே உணர்விய. அப்படி நான் சொல்கிற மாதிரி நீங்கள் தொழுவுங்க. தொழுகையில் எனக்கு நிதானத்தை கொண்டு வந்தான். அமைதியாக தொழுகும் முறையை எனக்கு ஏற்படுத்தி தந்தான் அரசன். அடுத்தது, அனைவரும் நல்லா இருக்கணும், எனக்கு கிடைச்ச ரஹ்மத்து பரக்கத்தும் அனைவருக்கும் கிடைக்கணுங்கிற எண்ணத்தை எனக்கு கொண்டு வந்தான். அனைத்து மக்கள் மீதும் என்னை நேசிக்க வைத்தான். அனைத்து மக்களுக்கும் எனக்கு கிடைக்கும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதை எனக்கு உணர்த்தினான் அரசன். பிறரிடம் பேசும்போது யார் மனதும் புண்படுத்திடாமல் பேச வேண்டும் என்பதை எனக்கு அறிவித்தான் அரசன். பார்த்து பேச ஆரம்பித்தேன். முன்ன போல இல்லாமல் நான் பார்த்து பேச ஆரம்பித்தேன். நாம் சொல்லும் ஒரு சின்ன விஷயம் கூட யார் மனதையும் புண்படுத்திடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக என்னை இருக்க வச்சான் அரசன். இதற்கு முன் நான் யார் மனதையும் புண்படுத்தி இருப்பேன் அல்லவா? அதற்கு போய் என்னை அனைவரிடம் மன்னிப்பு கேள் என்று என் அரசன் எனக்கு அறிவித்ததை நான் உணர்ந்தேன். அதுபோல் என் சொந்த பந்தங்கள் அனைவரிடம் நான் போய் மன்னிப்பு தேடினேன். மன்னிப்பை கேட்டு பெற்றேன். அனைவரிடம் நான் எதையும் தவறாக பேசியிருப்பேன், எப்போது மனசை புண்படுத்தியிருப்பேன், எனக்கே தெரியாமல் உங்கள்கிட்ட புண்படுத்தியிருப்பேன், என்னை மன்னிச்சிருங்கன்றே என் சொந்த பந்தங்கள் அனைவரிடம் என்னை கேட்க வச்சா அரசன்.
அதில் ஒரு ஆச்சரியத்தையும் எனக்கு ஏற்படுத்தினான். நான் உங்களிடம் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நான் பேசிய எபிசோடு எத்தனை எபிசோடு என்று தெரியவில்லை. அதில் நான் சொல்லியிருந்தேன், மன்னிப்பு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு என்கிற அந்த எபிசோடில் பார்க்கலாம். அதில் நான் சொல்லியிருந்தேன், என்னுடைய பெரிய அவர்களை நான் இரவு போய் நான் மன்னிப்பு கேட்டேன் அவர்களிடம். காலை ஃபஜரில் அவர் இறந்து விட்டார்கள். அதை அல்லாஹ் எனக்கு அதை ஏற்க வச்ச அந்த அரசன் என்னை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். நான் கேட்காமல் போயிருந்தால் மனவேதனையோடு நான் எவ்வளவு காலம் பூரா இருந்திருப்பேன். ஏனென்றால் எனக்கு அது தவறு என்பது அல்லாஹ் எனக்கு உணர்த்தினான். யாரிடமும் எந்த தவறும் நம்ம செய்திருத்து அல்லாட்ட போகக்கூடாதுங்கிறத எனக்கு உணர்த்தியவன் என் அரசன். வெளியில் சென்றால் யாராவது கஷ்டப்படுபவர்களையோ ஏதோ குறையோடு இருப்பவர்களை கண்டால் அவர்களுக்காக துவா செய்ய வைத்தான் என் அரசன். அனைவருக்காக யார் என்றே தெரியாதவர்களுக்காக என்னை துவா கேட்க வைத்தான் என் அரசன். யாரும் கஷ்டப்படக்கூடாது, நம்மளால் ஏண்ட உதவியை செய்யணுங்கிறத எனக்கு அறிவித்தான் என் அரசன். பொது இடங்களுக்கு நிறையா கூட்டமான இடங்களுக்கு போவதை தவிர்க்க வைத்தான் என் அரசன். எனக்கே அது விருப்பமில்லாததை எனக்கு ஏற்படுத்தினான் என் எஜமான். என் தேவைகளுக்காக நான் எனக்கு தெரிந்த பொருளை நான் தான் வாங்க முடியும் என்ற பொருளை வாங்குவதற்காக மட்டுமே நான் வெளியில் செல்வேன். மற்றபடி நான் வீட்டிலேயே இறைவனை வணங்கி இறைவனுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஃபாத்திமா. உலக பொருட்கள் மீது எனக்கு ஆசை இல்லாமல் எனக்கு உலகத்தில் உள்ள பொருள் எதுவுமே எனக்கு விருப்பம் இல்லாமல் பணமெல்லாம் ஒரு செய்தாங்கிற மாதிரி எனக்கு மனநிலை ஏற்பட்டுருச்சு. காசுனால தானே நிறைய தவறுகள்லாம் நடக்குது. எனக்கு எல்லாம் முதல்ல எனக்கு ஏற்படுத்தினது தங்கம் நகையவோ இல்லை பணத்தையோ இல்லை பொருட்களையோ நான் விருப்பம் இல்லாமல் என்னை ஆக்கினான் என் அரசன். நான் விரும்பி உண்ணும் உணவை உண்ண வைத்தான். அதில் எனக்கு நாட்டம் போகவில்லை. மற்ற பொருட்கள் மீது எனக்கு நாட்டம் இல்லாமல் போனது. நாளைக்கு வேணுங்கிற எண்ணத்தை எனக்கு மாற்றினான். இன்று கிடைப்பதை இன்று சாப்பிடுவோம், நாளை இறைவன் தருவான் என்ற நம்பிக்கையை எனக்கு ஊட்டினான் என் அரசன். மக்களே, எந்த நேரம் திக்ர் ஓத வைத்திருக்கிறான் இறைவன் என்று சொல்லியிருந்தேன். நான் உணவு சாப்பிடும் பொழுது நாவில் உணவை சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது என்னால் நாவில் திக்ரை ஓத முடியாது. அப்பொழுது என் மனம் கல்பு எனக்கு லா இலாஹ இல்லல்லா லா இலாஹ இல்லல்லா என்று சொல்லிக்கொண்டே இருக்கும் நான் உணவை சாப்பிட்டு முடிக்கும் வரை. இது என் அரசன் தந்த அருட்கொடை எனக்கு. மக்களே, நீங்கள் அனைவரும் திக்ரை ஓதுங்கள், திக்ரை ஓதி பழகுங்கள். எந்த நேரம் நாவில் திக்ரை கொண்டு வாருங்கள். திக்ரினால் நமக்கு நிறைய நன்மைகள் ஏற்படும். அல்லாஹ்விடம் போய் சேரும்போது அதோட அருமை என்னென்று நமக்கு தெரியும். இப்போ நமக்கு உலகத்தில் உலக பொருள்களையும் உலக நேரங்களையும் நம்ம கழிச்சிட்டு இருக்கிறது நமக்கு ஒரு பிரயோஜனமுமே இல்லை. அது நம்ம வாயில் நமக்கு திக்ரையும் ஓதிக்கிட்டு நீங்கள் செய்கிற வேலைகளை செய்யுங்களேன். நீங்கள் செய்கிற பணிகளை நீங்கள் திக்ரை பண்ணிக்கிட்டே ஓதுங்க. நீங்கள் தொழுகிற நேரத்துக்கு தொழுக முடியும். மற்ற நேரம் எல்லா நேரமும் நம்ம சும்மா வேலை செய்ய போகிற எந்த இடத்துலையும் நம்ம திக்ரை ஓதிக்கிட்டே இருக்கலாம். திக்ரை ஓதி பாருங்களேன், எல்லாம் நெருங்கி வருவான். நீங்கள் ஒரு அடி எடுத்து வச்சு நான் 10 அடிக்கு ஓடி வருவேன்னு சொல்கிற எஜமானோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம் அரசன் நம்மளுக்காக அனைத்தையும் அள்ளி தருவான். நாம் மனதை அவன் பார்ப்பான். நாம் எவ்வாறு அவனை நெருங்குகிறோம் என்பதை பார்ப்பான். அதை பார்த்தே அவன் ஓடி வருவான். எனக்கு மட்டுமல்ல மக்களே, அனைவருக்கும் ஓடி வருவான் அரசன். உறுதியாக சொல்கிறேன், அனைவரும் அல்லாஹ்வை நெருங்க விரும்புங்கள். எது நமக்கு தொழுகையில் நம்ம நிதானமாக தொழுகணும். நம்ம அல்லாஹ் பதில் சொல்கிற வரைக்கும் நம்ம நிதானமாகவே தொழுது போகணும். அது எப்படின்னு நான் சொல்கிறேன் மக்களே. நான் அல்ஹம்துலில்லாஹ்னு ஓதிட்டு அல்லாஹ் பதில் சொல்லும் போது அடுத்த வார்த்தையை நான் வேகமாக அர்ரஹ்மான் இரஹீம் போனால் அல்லாஹ்வுக்கு எப்படி இருக்கும் நீங்கள் பாருங்களேன். நீங்களே யோசிங்களேன். அல்லாஹ் அதை சொல்ல வர முந்தி நம்ம அடுத்த வார்த்தையை போனால் அல்லாஹ் எப்படி நம்மளை அதை நேசிப்பான். அது நீங்கள் யோசிங்க. அதுக்கு நீங்கள் நிதானமாக சொல்லி அல்ஹம்து சூறாவை நிதானமாக ஓதி அடுத்த சூறாவை ஓதிட்டு போங்க. அல்ஹம்து சூறாவுக்கு அல்லாஹ் கண்டிப்பாக பதில் சொல்லுவான். அல்ஹம்து சூறாவை மெதுவாக ஓதுங்க. இது முக்கியம் மக்களே. யாரும் ஒரு பொருளை எனக்கு தந்துட்டா அவங்களுக்கு உடனே அவன் துவா கேட்க வச்சான் அல்லாஹ் அவங்களுக்கு துவா கேட்டு அந்த பொருளை நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லி அந்த கொடுத்தவங்களுக்கு அவங்களுக்கு துவா செஞ்சு அப்புறமே நான் அதை சாப்பிட ஆரம்பித்தேன். அதையும் எனக்கு எஜமா சொல்லி தந்தான் என் அரசன். பொழுதுபோக்குகள் எதுவுமே வேண்டாம் என்று நான் சொல்ல மாட்டேன். அல்லாஹ்வை வணங்கும் நேரங்களில் நேரத்துக்கு வணங்குங்கள். அல்லாஹ்வின் வாங்கு சொன்னவுடன் உடனே போய் தொழுது பாருங்கள். அதோட அருமை என்னவென்று நீங்கள் போக போக உணர்வீர்கள். இதை முக்கியமாக கடைபிடிங்கள் மக்களே. எஜமான் இதைத்தான் மிகவும் விரும்புவான். அல்லாஹ் இதை எதிர்பார்க்கிறான். நாம் வாங்க சொன்னவுடன் எந்த அடியான் என்னிடம் முன் நிற்கிறான் என்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அல்லாஹ் எதிர்பார்ப்பதை நான் உணர்ந்தே உங்களிடம் சொல்கிறேன் மக்களே. எனக்கு நிறையா விஷயங்களை ஏற்படுத்தி தந்து என்னை அவன்
பக்கம் ஈர்த்து அவன் 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 எனக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் பதில் தந்து கொண்டிருக்கும் என் எஜமான் மீது சொல்கிறேன். நீங்கள் தயவு செஞ்சு அனைவரும் அல்லாஹ்வை வாங்க சொன்னவுடன் தொழுது பாருங்கள். அதோட அருமை என்னவென்று உணர்வீர்கள் மக்களே. பணி செய்து கொண்டிருந்தாலும் நீங்கள் அதை வைத்துவிட்டு நீங்கள் ஓடும் பொழுது நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் அல்லாஹ்விடம் எவ்வளவு நன்மை இருக்கிறது தெரியுமா? அல்லாஹ்வுக்காக நீங்கள் ஓடி வருவதை பார்ப்பது அல்லாஹ் சிரிப்பான், மகிழ்வான். அந்த மகிழ்ச்சி அவனுக்கு நாம் கொடுப்பதில்லையா? நம்மளை அனைத்துக்கும் நமக்கு காரணமாக இருக்கும், நமக்கு அனைத்தையும் அள்ளித்தரும் அந்த அரசன் ரஹ்மானுக்கு நாம் அந்த இன்பத்தை தரக்கூடாதா? அல்லாஹ்வை நாம் மகிழ்ச்சிப்படுத்தி வாழ்வோம் மக்களே. இது மிக அவசியம். இதை முக்கியமாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் மக்களே. எனக்கு அல்லாஹ் சைத்தானை விரட்டினான். அல்லாஹ் நேரடியாகவே எனக்கு அனைத்தையும் தந்தவன். சைத்தானை விரட்டினான். இன்னும் நிறைய விஷயங்களை ஏற்படுத்தி தந்திருக்கிறான். ஒவ்வொன்றாக நான் சொல்வேன். அனைத்தையும் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்களும் அனைவரும் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை. அனைவரும் அல்லாஹ்வை நெருங்குவோம் மக்களே. நம் அனைவரும் ஒன்றாக சொர்க்கத்திற்கு நுழைய வேண்டும், கண்மணி நாயகத்தின் சிபாரிசோடு என்பதே என்னுடைய ஆசை. அதற்காக நாம் எல்லாரும் ஒன்று கூடி ஒரே மாதிரி நம்ம அனைவரும் எல்லாரும் துவா கேட்டு ஒன்றாக சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை மக்களே. அதை அனைவரும் நீங்களும் உணர்ந்து அனைவரும் அல்லாஹ்வை நெருங்குங்கள் மக்களே. அதுவே என் ஆவல். இத்துடன் முடிவுகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். பாய் மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.